அருமையாக காம்போ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து நம்மளோட மென்டார் ஷெஃப்ஸ் உள்ள கொண்டு வரணும் இல்லையா? ஆமா. So let's welcome our mentor chef, Chef Cheruba, Chef Sai, Chef Adrian. வாங்க வாங்க வாங்க. மென்டார் ஷெஃப் எந்த டீம்ல இருக்க குக் வந்து வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சாய் என்ன நெஞ்ச புடிச்சுட்டாங்க. பதட்டம். ஏடிஎன் ஷெஃப்க்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி நான் தான். அப்படியா? அடுத்த வாரம் அனுப்பிடுறேன். சரி சரி சும்மா. இன்னைக்கு உங்களுக்கான கோல்டன் டேபிள்கான சேலஞ்ச் வந்து ஒரு கலக்கலான சேலஞ்ச், ஒரு இனிப்பான சேலஞ்ச். இதுக்கு மேல இனிப்பு வேணுமா? அந்த சேலஞ்சை கொண்டு வர போறது விசில அடி கூப்பிடி சிட்டி. விசில் பறக்கவே. இந்த சிட்டி அந்த உடம்புல எவ்வளவுதான் சுமப்பா? எனக்கு சிட்டினே வர மாட்டேங்குது. என் சித்தி சித்தின்னு தான் நான் சித்தியா? சித்தி இல்லம்மா சிட்டி. நாடி அது. ஏய் ஸ்வீட் நாங்களேடி அதிரசமாடி. சாப்பிட மட்டும் சொல்லிடாதீங்க சார். என்னால முடியாது. ஓகே. என்ன இது? என்ன செய்யுது? ஐயோ. இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் ஜிலேபியா? ஜிலேபி சேலஞ்ச். ஜிலேபியா? ஏய் ஜிலேபி. என்ன ஜிலேபி தெரியுமா? அவ்வளவுதானே. குடு. சாதா ஜிலேபி இல்ல, மான்ஸ்டர் ஜிலேபி. அப்பா என்ன சொல்ற? ஐயய்யா. ஏய் மச்சான் ஜிலேபி பண்ணு. நார்மல் ஜிலேபியே வராது. ஐயோ. சாப்பிடலாமா? இவ்ளோ பெரிய ஜிலேபி எப்படி பண்றது? சின்னதா மட்டும் பண்ணி கிழிச்சிருவாங்க. ட்ரை பண்ணுவோம் இரு. இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஜம்போ ஜிலேபி பண்ண போறீங்க. இந்த ஜம்போ ஜிலேபிக்கு தேவையான மைதா மாவு தனியா நாங்க கொடுத்துருவோம். அதை நீங்க தண்ணியில கரைச்சி அதுக்கப்புறமா நீங்க ஜிலேபி சுட போறீங்க. அதுக்கு வேண்டிய சுகர் சிரப் நாங்க கொடுத்துருவோம். நீங்க ஆயில் வச்சு ஜிலேபி இது மாதிரி பெருசா ஃப்ரை பண்ணி அதை அந்த சுகர் சிரப்ல ஊற வச்சு யாரு அதிகமான நம்பர் பெரிய ஜிலேபி கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு அந்த கோல்டன் டேபிள் கிடைக்கும். எனக்கு ஒரு நாளைக்கும் கோல்டன் டேபிள் கிடைக்காது. வாங்கும். ஃபுல்லா வரணும். இது மாதிரி உடஞ்சி இடிஞ்சு பிஞ்சி போய் எடுத்து வந்தீங்க. டூ குக். மாவு தீந்து போச்சு இல்ல வேற ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இங்க வந்து ஒரு கவிதை, இங்க இருக்க யாராவது பத்தி இப்ப கவிதை சொல்லிட்டு வாங்கிட்டு போகணும். ஓகே? எங்கால வாயிலே நல்லா ஜிலேபி சுடுவாங்க. ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்து. மாவளே. ஓகே. இந்த சேலஞ்சுக்கு உங்களுக்கு 25 நிமிஷம். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் டூப் குக், அடுத்த 5 நிமிஷம் டாப் குக். இது மாதிரி தான் பண்ண போறோம். கடைசி 5 நிமிஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். சேர்ந்து பண்ணிடுறோம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ இவளே எனக்கு வேலை சொல்வான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல போலயே. அந்த என்னடி பெரிய என்ன? இன்னைக்கு கோல்டன் டேபிள் டாஸ்க் நீ ஆசைப்பட்டது நான் டெஃபினட்டா செய்வேன்டா. பாபா டெல் என்ன பண்ண டெல்? கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்து. ஐயோ இந்த வாய்ஸ் கேட்டு எத்தனை வாரம் ஆச்சுடா? பாரு இருக்குது அவ்வளவுதான் நமக்கு. ஆமா. கேர்ஃபுல்லா பண்ணு. ஊத்து 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 ஊத்து. ஊத்ரா. சீக்கிரம் சீக்கிரம். சிந்தாம ஊத்து பலை. இன்னும் கொஞ்சம் ஊத்து போதும். இது கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணு. கிண்டறது கலக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துறாங்க. ஈஸியா புளியறதெல்லாம் மட்டும் உங்கள்ட்ட கொடுத்துறாங்க. போடுங்க. நம்ம இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ஜெயிக்க. நீ 1 லட்சம் வின் பண்ணல. ஆனா கோல்டன் டேபிள் உனக்கு எதுக்குடி? ஏய் எதுக்கு? அதான் நானும் கேக்குறேன். எதுக்கு? எதுக்கு உனக்கு கோல்டன் எப்படியா அத டேபிள்? பயன்படுத்த மாட்டா? எதுக்குடி? இன்னைக்கு நீ எபிசோட் வரல. அக்கா கொஞ்சம் எனக்கு அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுங்க. இல்லனா நான் வந்து அவ்வளவுதான் பதட்டம் ஆயிடுவேன். முடியும், உங்களால முடியும். வெரி வேணும்டா. வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதாவது நாங்க வந்துட்டு காம்போவா சேர்றோம். உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா வாய்ஸா. பரதேசி வடிவா அமத்ரா. மலையாளம் பேசிட்டே. நம்ம எங்க போறோம்? கோல்டன் டேபிளுக்கு போறோம். நீ அப்படி வரியா? நம்ம எங்க போறோம்? கோல்டன் டேபிளுக்கு போறோம். ஃபாஸ்டா. ஏய் மெதுவா ஊத்துன்றா. அதிர்ச்சி இன்னும் ஸ்பீடா வேணும். என்னன்னா இன்னும் அடுத்தவன பார்த்து பண்ண கூட சொல்லிருக்கேன். சரி பார்க்க மாட்டேன். சரி சீக்கிரமா பண்ணு. ஐயோ அவங்க பெசிஞ்சிட்டாங்க. சீக்கிரம். இன்னும் தண்ணி ஊத்தணும் அண்ணா. நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். தோசை மாவு மாதிரி. இப்போ நீ 5 நிமிஷம் வர வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு என்கிட்ட விட்டுறலான்னு பாக்குறேன். நல்லா புசு. பர்ஃபார்மன்ஸ் கிங் என்ன? அண்ணா பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி. இல்ல அதுதான் நானே அது அவருக்கு தெரிஞ்சா அவர் ஜெயிச்சிர மாட்டாரா? குருவே நீங்க எங்கள பார்க்க வரீங்களா? நான் பாத்துர்க்கேன். அவர் காப்பி அடிக்கிறாரு. பாருங்க நான் டூப் குக்கா அவர் கண்டென்ட் குடுற அவர் ஓடிட்டாரு. என்ன? ஆமாடா நல்ல வாய மடங்கி ஆனல்ல பண்ணு ஜிலேபி. நம்மட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. ஸ்ரீலங்கால என்னடா பேசிட்டு இருக்காங்க நம்மள? டேய் மச்சி எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. என்னையா? உண்மையா சொல்றேன். என்னடா சொல்ற? வாய்ஸ்ல நண்பன்ல நீ. வாய்ஸ் நண்பன்னா ரொம்ப பெருமையோ? அப்படி பெருமை கிடையாது. நீ என்ன நண்பன் வந்தா எனக்கு பெருமையா இருக்கு. தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அப்படியே ரவுண்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. ரவுண்டு நல்லா கேப் விட்டு ரவுண்டு. வெரி குட். எக்ஸலென்ட். மார்வெலஸ். பியூட்டிஃபுல். சூப்பர் ரவுண்டு. போதுமா? குளிச்சுட்டே வா. ஃபுல்லா வரணும். பெருசா வரணும். ஐயோ
டெல்லா ஏய் திரும்பி பாரு திரும்பி பாரு நான் திரும்பி பார்க்கறேன், பாரு நீ பாத்தியா சரி இப்ப இங்க வா அவன் என்ன சீக்கிரம் பண்றான் ஓகே ஏய் மோட்டிவேஷனுக்காக என்ன பார்த்து டிப்பி காப்பி அடிக்காத உன்னெல்லாம் பார்க்கலையே ஏய் என் டெல்லா என்ன பண்றதா பாக்கும் டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு டப்பு டப்பு நல்லா இருக்கடா கரெக்டா இருக்கு. நான் ஒண்ணு நம்ப முடியாது நீ எல்லா டேபிளையும் இதா போய் சொல்றீங்க சொல்றேன். நான் பார்த்தேன் நான் டிவில உங்ககிட்ட மட்டும் ஒண்ணு. நீ எல்லா டேபிளையும் இதா போய் அப்படி சொல்லல. ஏய் புடி கீழ பிடிக்காத டெல்லா மேல புடிமா சரி. மேல புடிமா ஆ ஊத்து ஊத்து வா, வாங்க, டேய், 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 கீழ போயிடுது இது அரைச்சுபடி யாரி ஓட்ட போட்டு அதுக்குள்ள தாவு அடிக்கிறாங்களே நீங்க ஆஹா ஆஹா நல்லா இருக்குடா அது வட்டா வர்ற பிடிச்சிக்கல நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருடா நீ விடுறா நடுவுல விட்டு சுத்து வெளியில சுத்தாத நான் அவ்வளவுதான் போடு விட்டுட்டு சுத்து வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன் ஓடா சொன்னவன் தண்ணி விடுறா அழகுடா டேய் அவ்வளவுதான் அண்ணா ஏன் இப்படி பண்றீங்க வந்துக்குமா இவ்வளவா எண்ணெய் ஊத்துவாங்க கரண்டி வேணும் கரண்டி கொடுங்க ஐயோ என்னால முடியல என்ன பண்ண சொல்ற அண்ணா இப்ப வருவாண்ணா போடுண்ணா சூப்பர் ஓ மை காட் தீனா அண்ணா எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா முன்னாடி டேபிள்ல சென்டர்ல ஓ போடு வீட்ல ஸ்கூல் அது பரவாயில்ல அடி சுத்து 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 மெதுவா பக்கத்துல சுத்துறா 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 சுத்து 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 பக்கத்துல ஒட்டியா ஒட்டினா மாதிரியே சுத்து சைடுல எல்லாம் சுத்து நீ ஏன் உன் கையே ஆடி ஆடி போகுது அது கொஞ்சம் வயசாயிடுச்சுல கொஞ்சம் அழகா போடு அழகா போடு அழகா போடு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க இருக்கட்டும் எதிர்ச்சி ஓகேவா அவ்வளவுதான் யானை மாதிரி வரணும் அது மட்டும் இல்ல இவ்வளவு கேப் எதுக்கு என்ன மிரட்டுற இவ்வளவு கேப் இருக்க கூடாது ஐயோ இவளுக்கு எனக்கு கேப் இருக்கு நல்லதா போச்சு இவ்வளவு கேப் இருக்க கூடாது சரி ஓகே இது ஓகே ஓகே ஏய் திருப்பா சுட்டாச்சா சுட்டாச்சா அது சுட்டா வெயிட் பண்ணு சூப்பர் 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 விடு அத விடு அத விடு பயப்படாதடி பயப்படாதா அவ்வளவுதான் இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ போத 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 அப்படியே அது நிக்க மாட்டேங்குதுடி நீ சிரிக்காத ஆத்தா முட்டை மாலா போட்டு ஊரு உங்களை அசிங்கப்படுத்துச்சு அதே ஊருக்கு இடத்துல முன்னாடி முட்டை மாலாக பாயில ஜிலேபியை போட்டு தட்டி நீங்க தான் பெஸ்ட்னு காமிக்கிறீங்க செஃப் என்னோட டிராயிங் ஸ்கில்ஸ் இப்ப பாக்க போறீங்க போடுங்க போடுங்க ஓ ஏய் என்னது இது டேய் பக்கோடா மாதிரி வருது செஃப் போறோம் இவ்வளவுதானா இவ்வளவுதானா நீங்க ஒண்ணு போட்டு கொடுத்தத நான் பாத்துட்டேன் செஃப் थैंक यू செஃப் ஊற வைக்கணுமா ஏய் கரகதி ஏய் என்னடி பண்றது டேய் 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 போட்டாச்சு எப்படி நான் எடுக்கிறது ஏய் என்னடி அவளே ஏய் இது என்னடி கண்டறாடி அத அப்படியே ஏய் தண்ணில போட்டு போட கூடாதுடி முடியல இதுல தொட்றடி இது வர ஏன்டி பயமுறுத்தி என்னையும் பயமுறுத்துற பாரு 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 நல்லா பாரு செரு அப்பா பெரமே அரக்கா சபே சுட்டு கண்ணு வைக்காத கண்ணு வைக்காத கணக்கு கிடையாது ஏன்? அவரு செஞ்சு கொடுத்ததுனால அக்கா அப்படி இல்ல ஏய் அப்படிலாம் கிடையாது அவங்க செஞ்சதுல நம்ம கணக்கு கிடையாது நம்ம செய்யறதுதான் கணக்கு இவ்வளவு நேர்மையில இருக்க கூடாது ஏன் அப்படி அக்கா கோல்டன் டேபிள் வேணுமா வேணாமா ஏன் வேணாம் அப்படி போய் சொல்லலாம் வேணாம் இப்படி எதிர மெல்ல மெல்லமா வட்டம் வட்டம் பொறுமையா, உனக்கு எப்படி பொறுமையா, சொல்றேன் பண்ணு. எப்படி சொல்றேன் எப்படி சொல்றேன் கீறு சொல்றேன்டா பண்றேன்டா ஏன்டா கீறு எப்படி கீறு கீரணுமா கீறு வட்டம் கீறு வட்டம் கீறு என்னடா வட்டக்கீரனா என்னடா வட்டம் கீறண்டா ஐயோ சொல்லுடா. சுரு கீறு சுறுசுறு நிக்கிறணுமா சுரு கீறு அப்படித்தான் இங்க போடணும் உடைச்சிடாதம்மா அப்படியே போடு வெந்துருச்சு கவுத்துரு இதுல போடணும் திருப்பி ரைட் அடுத்தது ஊத்து சூப்பர் நீங்க போட ஜிலேபி என்ன நீங்க போய் நார்த் இந்தியால போடலாம் கமான் பாடுறா ஒரு ஜிலேபி எடுக்குதுடா பாரு அதிர்ச்சி டேய் ஆ, ஏய் அப்படி பக்கவா இது என்னது என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி இல்ல ஆ. நல்ல கட 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 கிட்ட ஏய், சுத்தணுமா கிட்ட வரணும்டா கிட்ட ஆ, கிட்ட. பக்கத்துல எஸ் கரெக்ட்டா பண்றடா இரு. கரெக்ட்டா பண்றடா ஐயோ அதிர்ச்சி 2xல பேச அதிர்ச்சி ஆரம்பிச்சா சூப்பர்டா அண்ணா நீங்க எங்க இதெல்லாம் நார்த் இந்தியா போனீங்களா நார்த் இந்தியா என்ன இப்படி போடுறீங்க அவ்வளவுதான் மாப்ள இப்படி விடு விடு அதானே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விட மாட்டானே டேய் டேய் எப்படிடா பண்றீங்க பாக்குறேன் மாட்டியா அடி பாவி சரி நான் பண்ணிக்கிறேன் ஏய் வா வா ஜெல்லு என்ன பண்ற ஏய் ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் 14 மட்டும் தங்கச்சிலாம் பார்க்க மாட்டேன் ஏய் எரிச்சிரும். போடா பைத்தியக்காரா ஏய் ரெண்டு பேரும் அவ்வளவுதான் உங்களை கிறிஸ்பி ஆயிடுச்சா
இன்னும் கொஞ்சம் மாவாதான் இருக்குடி. என்ன சொல்ற? திருப்பி போடுறியா? திருப்பி போட தெரியுமா? திருப்பி போட தெரியலடி. திருப்பி போட தெரியல. சரி, ஆனா வந்து என் இதுவா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அடுத்த 5 நிமிஷத்துல நீ பண்ண போறத நான் பார்த்தேன். வியங்க போறியா? யோனோ நிக்கி முட்டை மாலாக்க போறாய் நிக்கி சுட போயிட்டான்டா நிக்கி இப்ப ஜிலேபி சுடுறான்டா நிக்கி நீ கொட்டுக்கிறோம்டா தாண்டா நிக்கி தாண்டியா ஆட்ட முழுவாட கதரா கூட்டமும் கூடி சக்கிட்டு சக்கு பாத்து பாத்து பாத்து. மெல்ல மெல்ல ஏய் ஏன் உடைச்சிட்ட? உடைஞ்சிட்டேன்டா அது. ஏன் உடைச்ச? நான் உடைக்கலடா. நீ தான் உடைச்ச. அது இயற்கையா உடைச்சிடுச்சு. இயற்கை உடைச்சிருச்சா? நீங்க பண்ணலாம். நான் பண்ணணும். இது வந்து ஒண்ணு கூட செல்லாது. ஏன்னா எதுவுமே கிறிஸ்ப் ஆகல. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க இதெல்லாம் எண்ணெயில தான் இருக்கேடி. அவர் அதையே கிறிஸ்ப் இல்லன்னு சொல்லி எலிமினேட் பண்ணிட்டு போறாருடி. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? இங்க இருக்கவே வேணாம். இது வேலைக்கு ஆகாது. ஒண்ணு கூட அதுல பாஸ் இல்ல. எல்லாம் கிறிஸ்பே ஆகல. ஏய் கிறிஸ்பி ஆறானே இப்ப இது எப்படி நம்ம ஊருமா அங்க வர ஜிலேபி பகோடா போட்டு வச்சிருக்காங்க. சார் வாழ்க்கையில ஜிலேபி பகோடாவை பார்த்ததே இல்ல சார். ஏய் இவெல்லாம் வந்து கலாய்க்கறான் பாரு. என்ன சார் இது? அதிர்ச்சி. ஜிலேபி பகோடாவை போட்டு வச்சிருக்காங்க. அதிர்ச்சி. ஆல்ரெடி அது உடைஞ்சது இருந்துச்சு. போயிட்டு உடைச்சிட்டா நீ சிவாங்கி. நீ இவ்வளவு நல்ல மாதிரி பண்ணும்போது தெரியுது. ஏய் ஏன்டா வந்த எருமை மாடு? ஏன் கத்துற? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். ஐயோ அதிர்ச்சி. ஒரு பிரச்சனை நடந்து என்ன போச்சுடா. பிரச்சனை? என்னது? ஏய் என்னமா பண்றீங்க? இருடா கிறிஸ்பி ஆவணும் சொன்னார்ல. என்னடா இது? சரியாயிடும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப பாருங்க ஐயோ என்னடா அங்க ஜிலேபியை பிச்சு போட்டுருக்காங்க. பாருங்க சார் நூடுல்ஸ் பண்ணி இது கை விட்டு அழகா வந்துருது போயிடுச்சு அது. அடா அதிர்ச்சி. வா 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 டக்குனு. ஏய் நான் சொல்றத மட்டும் நீ பண்றியா? ஜெயிக்கலாம். நான் நீ சொல்றது கேக்குறேன். இது ஐயோ இது இந்த நீ மாதிரி வரும். சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றத நீ கேட்கணும். என்னவா பழைய பட வில்லன் மேல டயலாக் பேசிட்டு இருக்க? இங்க பாருடி பாத்து கத்துக்கடி இருக்கி. ஐயோ ஆனா நிஜமாலே ஜிலேபி நான் போடுறாங்க இவன். வாயிசா நீ பண்ண டிஷ் நாசா இல்ல இது கவிதையா? கருமாந்திரம். டேய் உன மா வேணாமா? வாகீசா ஓய் நீ ஃபெயில் ஆனா இவன் தான் காரணம். கவிதையே சொல்ல மாட்டேன்றான். கவிதை சொல்லி ஏதாச்சும் கவிதை சொல்றா எனக்கு நல்லா சமைப்பான் வாய்சன் போகவே மாட்டா எலிமினேஷன் நல்லா சமைப்பான் வாயிசன் அவன் போவே மாட்டான் எலிமினேஷன் ஆஹா வெரி குட். என்னது? இதெல்லாமா நல்லா இருக்கு இது போய் நல்லா இருக்குன்றாரு அதுக்கு நானே பரவாயில்லையா ஏய் ஃபேஸ்ல இருக்கா? ஃபேஸ்ல எதுவுமே இல்ல. எக்ஸ்ட்ரா மேக்கப் தான் 4 கிலோ இருக்கு. எடு. சரி கோச் எடுச்சலாம். எடுக்க மாட்டேன். திருப்பி மாத்தி ஓ எடுக்க மாட்டேன். நீ ஜெயிக்க மாட்டே. டக்குனு எடுத. சரி கியூட்டா இருக்கு எடுமா. அழகா இருக்கு எடுமா. தேவதா மாதிரி இருக்கு எடுமா. என் உயிர் எடுக்காம எடுமா. சாவு அடிக்கிறாங்களே அது எடுமா. என்னது? ஒட்டி போடலன்னா இப்படிதான் இருந்தா பாப்போம். சூப்பரா ஏய் வா இங்க பாருடா. சம ஜிலேபி. இப்ப ஸ்ட்ரைட்டா இது மும்பைல போயிட்டு ஒரு பேக்கரியில வித்தா கூட மிரண்டு போயிருவாங்க. யாரா செஞ்சது? பஜன்லா சேட்ட வாங்கிடுவாங்க. பண்ணிட்டே பேசாதச்சி. சூப்பர் ஜிலேபி. Yes. இது அந்த கடையில கிடைக்கிற மாதிரியே இருக்கு. என்ன வாஹி அதிசயப்பட்டு போயிட்டியா? இங்க பாருடா ஜிலேபி ஸ்கொயர்டா. இது எந்த ஜிலேபி கண்டுபிடிங்க பாப்போம். டேய் அது ஏய் வாவ் யார் இது? வாங்கடா. எப்படிடா? கண்டிப்பா ஃபெயில். சின்னதா இருக்கு. செஃப் அவ்வளவுதான் மோனி. நீ வந்து நம்ம வந்து மோனிப்ரி ஜிலேபி ஷாப். மோனிப்ரி மோப்ரி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எனக்கு இந்த சட்டி பார்த்து பயமா இருக்குடா. கை சுற்ற போகுமோ? எனக்கு சட்டியை பார்த்தல பயம் இல்ல. உன் ஃபேஸ் க்ளோஸ் கிட்ட பார்த்த பயமா இருக்கு. ஏன்? ஏன்னா இவ்வளவு அழகு நான் பார்த்ததே இல்லையே எங்கேயுமே. அப்ப ஏன் பயப்படுற? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல இவ்வளவு அழகு. அதனால ஏன்? உலகத்திலே சிரிக்காம எல்லாத்துக்கும் ஏன்னு கேள்வி கேட்கிற ஒரே பொண்ணு இவதான் சார். இதுதான் எல்லார்கிட்டயும் சொல்லுவியா? நோ. அப்புறம் உடல் உயிர் ஆவி அனைத்துமே என் டெல்லுக்கு மட்டும்தான். இது நான் நம்பணுமா? கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. இங்க இந்த கஷ்டப்பட்டுனுங்கறா. நீ வந்து அங்க கோமாளித்தனம் பண்ணினுங்கற. கோமாளித்தனமா ஏய் வாயிசா என்னை பத்தி கூறுடா என்னத்த சொல்றது? டாப் குக் ஒரு ஆஃப்டர் ஆல் டூப் குக். ஆஃப்டர் ஆல் டூப். ஏய் டூப் குக்ஸ். ஏய் என்னடா யூனியன் சேகரியா? ஏய் டூப் குக்ஸ் சம்பளம். அவங்கலாம் வந்துட்டு டாப் குக்க நம்ம ஆஃப்டர் ஆல் டூப் குக்க.
பக்கத்துல அந்த அருவாளை ஏறா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். யாரா சொன்னது? யாரா சொன்னது? அதிர்ச்சி. யாரா சொன்னது? சொன்னது இந்த பெரிய மனுஷனா? அவருக்கு இல்லாத உரிமைடா, அவர் சொல்லுவாரா, நீயே பேசிக்கடா. அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. ஓகே ஓகே எல்லாரும் போங்க. ஸ்ப்ரெட் go to your places. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஓகே பை. ஏய் இது முடிச்சிட்டு நம்ம போய் குளிக்கணும்னு நினைக்கிறேடா. ஏய், ஏன்டா குளிச்சுக்கலாம், wait Dress பண்ணலாம். எல்லாம் இப்படி ஆயி போச்சு. ஒரு ஃபுல் எபிசோட் இந்த Dress எல்லாம் நான் எப்படி பண்றது? சரி இப்ப Dress முக்கியம் இல்ல, லைஃப் தான் முக்கியம். சரி ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரியுமா, இங்க வந்து சூப்பரா பண்ற தம்பி நீ எக்ஸ்ட்ரானரி வேற லெவல்னு வாரு, ஆனா அங்க போயிட்டு அவனை நான் பண்ணே விட சார், அவன் அப்படிதான் நிக்க வச்சு. ஊத்து இப்ப ஊத்து அங்க போய் என்ன கத்துங்க. வாக்கத்தை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு சார் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு காட்ட போறேன் பாருங்க. ஏய் வேற என்னடா கண்டு டி ஏன்னு போட்டுருக்க? இங்க பாத்தீங்களா சார்? அகாயம் இல்லை மந்திரம் இல்லை. டி டெல்னா ஏ அருண். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன்? டி பிளஸ் ஏ. இங்க பாத்தியா டெல்னா அதிர்ச்சி அருண். ஐயோ அருண் ஒடிங்க, அருண் ஒடிங்க. நான்வெஜ்ல போடுவாங்க சிக்கன் கறி, என்ன சாவடிக்க வந்திருக்காரு பெசன்ட் ரவி. நல்லா இருக்கா செஃப்? நல்லா இல்ல ஏன்னா அவர் பத்தியே சொல்றேன், நீ மத்த குக்க பத்தி கவிதை சொல்றனா திட்டி பேசுற. 10 seconds later. வெளிய கொளுத்துதடா வெயிலு, செருபா ஒரு தோகை இல்லாத மயில். நீ அடிவாய் சாப்பிடா, மரியாதையா கூட்டி போ. கமான் ஜிலேபி. கமான் ஜிலேபி. ஆமா வாங்க எழுந்து வாங்க. வாங்க. ஏன் செத்துருச்சா? இல்ல நமக்கு இன்னும் மாவு இருக்கு, போட்டு முடிச்சணும், டைம் இல்ல போல. இது வரைக்கும் ஷோ வந்து எவ்வளவு டேபிள் போயிருக்கு, ஒரு டேபிள் போனா பாத்தியா? நீ போன உடனே நான் கொன்னுடுவேன்னு உனக்கு தெரியும். ஐயோ நீ கத்தியால கொண்டா பரவாயில்லையே, கண்ணாலே கொல்றிய, அதான பிரச்சனை. ஐயோ அப்படி பாக்காத. சச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. கோல்டன்ல எல்லாமே சொதப்பி இருக்குது, நான் வந்து மெயின் டாஸ்க்ல ஜெயிச்சிருக்கேன். அப்படியா? அப்ப ரொம்ப நன்றி, இன்னைக்கு அப்படியே ஜெயிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். ஆமா அப்போ இது சொதப்பிடுச்சு. ஆமா என்ன நினைக்கிறீங்க, எப்படி தூக்குவீங்க? எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். இவங்க தான் சொன்னாரு டேஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டான், இதான் பாப்பேன்னு. இன்னைக்கு கோல்டன் டேபிள். ஜிலேபி அக்பர் ஜிலேபி. நான் ஒரு கடை போட்டா இந்த மாதிரி ஜிலேபி தான் நான் விப்பேன். இது வல்லவா லட்சியம். ஐயோ ஹலோ சிவங்கி பேக்கரியா, ஒரு 2 ஜிலேபி கொடுங்க. இல்ல வாங்கி பேக்கரி. வாங்கி பேக்கரியா? வாங்க தானே வரீங்க, அதனால தான் வாங்கி பேக்கரி. அதனால தான் வாங்கி பேக்கரி. ஐயோ கலக்கி விட்டுட்டு போயிட்டாலே நண்பி நினைச்சனே, விட்டுட்டு போயிட்டாலே. இது தண்ணியில போட்டோம்னா இதாயிடுமா? அத தண்ணியில போடணும். அது யாருமே போடல, நம்ம மட்டும் தான் போடுறோம். இல்ல அது போடணும், அதுக்காக தான் சுகர் சிரப் கொண்டு தந்தோம். நம்ம ஆர்குமெண்ட் பண்ணாத. சத்திய சோதனை. வேண்டியதும் இல்ல, இது தண்ணியில போடணும், அதான் அதோட ரூல். சீக்கிரம் டைம் இல்ல நம்மளுக்கு, வா சீக்கிரம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 9 8 7 6 5 4 3 2 1 Stop it. ஓகே, யாரெல்லாம் எத்தனை ஜிலேபி போட்டுருக்காங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம்னா செஃப் ஷெரு, அவங்களோட டீம்ல இருந்து வாகிசன், பிரியங்கா கான், பிரீதா. வாகிசன் 14, பிரியங்கா டேபிள்ல 8, பிரீதா மோனிஷா 13. ஏய் வரது, உன் டேபிள்ல ஜிலேபி போறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா இங்க வந்தா செஃப் எல்லா பொண்ணுங்க டேபிளுக்கு போயிட்டு 5 நிமிஷம் இருந்துட்டு பிரீதா டேபிள்ல 20 நிமிஷம் நின்னு பிரீத்துன்னு வராங்க சார். மாட்டியா? எவ்வளவு துப்புனாலும் போல செஃப். அச்சச்சோ, இப்போ ஹெல்ப் பண்ண அண்ணா வந்துட்டான் பாரு. இவன் ஒரு பொறாமையில சுத்துறான்டி. நான் 20 நிமிஷம் நிக்கவே இல்லையே. அதுல 15 நிமிஷம் கண்ணை மட்டும் பார்த்தாச்சே. நான் பார்த்தேன், அவ திருப்பி பார்க்கவே இல்லையே, அவ வேலை பண்ணிட்டு தான் இருந்தா. டேய் நான் பார்த்தேன்லடா உன்னை. அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டாங்க. Thank you very much. Thank you sir, thank you sir, love you sir. ஓகே, அடுத்ததா நம்ம கூப்பிட போறது ஷெஃப் சாயோட டீம்ல இருந்து சிவானி, தீனானா, டிஎஸ்ஆர் அண்ணா, மீனாட்சி, பெசன்ட் ரவி அண்ணா, கமலேஷ். டைம் அவுட்னு சொன்ன பிறகு ஒன்னு கடைசியா போட்டீங்களே. இருந்ததை எடுத்தேன். பிச்சு புடியும் பிச்சு ஒண்ணைய. இல்ல சார், போட்டுல தான் எடுத்தேன். ஓகே, வேற 9 போட்டுருப்பா. ஐயோ நம்ம மீனாட்சி, நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல. அந்த ஜிலேபிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. போடும்போது நான் அப்பவே சொன்னேன், இவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசா தான் போடணும், எனக்கு தெரியும் ஜிலேபி போடுறதுன்னு என்கிட்ட இல்ல சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, அது கேமரால இருக்கு ஷெஃப், எடுத்து பாருங்க. பெருசு ரவுண்ட். இது என்ன, இது பெருசா ஜிலேபியா இது? என்னது இது? நீ என் டீம்மா, எனக்கு எகென்ஸ்டா பேசு. நீங்க என்ன ப்ளேம் பண்ற? ஓ மை காட். டிஎஸ்ஆருக்கு இதே பழக்கம். நிக்கி வந்தா நிக்கி பத்தி சொல்றது, கமலேஷ் வந்தா கமலேஷ் பத்தி சொல்றது, மீனாட்சி வந்தா மீனாட்சி பத்தி சொல்றது, வராமலே என்ன பத்தி சொல்றது. ஓகே டிஎஸ்ஆர் 9, பெசன்ட் ரவி 12. ஓ
சிவானி 15. ஓ தேங்க் யூ வெரி குட். தேங்க் யூ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய துணிவிச்ச ஃபேவரட் டீம் வந்து லெட்ஸ் வெல்கம் டெல்லா அண்ட் அதிர்ச்சி. அதெல்லாம் வராது, அதெல்லாம் உடைஞ்சிருச்சு. செஃப் போடுங்க செஃப், வெளியே போடுங்க செஃப், வெளியே போடுங்க. ஏய் வயிறு என்னடா ஏய் செஃப் செஃப் உடைஞ்சிருச்சு செஃப். 11 தெரிஞ்சியா அதிர்ச்சி நிக்கி யாருன்னு? 14 16 வாங்கியிருக்கணும்டா. 14 ஜிலேபி போட்டிருக்கீங்க. 14 எவ்வளவு போட்டான் அவன்? 15 போட்டா. ஏய் போட்டதே 14 பை சொல்றத கிங் இல்ல இல்ல கேடியா இருக்கிற நீ உதவாங்க. ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி. 15 போட்டா ஒன்னு செத்து போச்சு. ஒன்னு செத்து போச்சு. 14 இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணி போடுங்க செஃப். அதிர்ச்சி இந்த சீசன்ல பயங்கர ஃபெயிலியர். இவ என்கிட்ட சொன்னா நீ இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கோல்டன் டேபிள் எல்லாம் போன வர ஆச்சு இல்ல, சோ இந்த வாட்டி விட்டுரு, மெயின் டாஸ்க் பாத்துக்கலாம். ஏய் ஏன் அவளுக்கு வந்து கோல்டன் டேபிள் வேணாம்னு புஷ் பண்ணி விடுறாவல? வேணான்னு சொல்ல செஃப். நடுவுல கொஞ்சம் அந்த காரா சேம் எல்லாம் வந்துச்சுல, அத ஒரு நடுவுல 2 போட்டுருக்கலாம் செஃப். அதெல்லாம் விட்டுறலாம். ஃபோக்கஸ் இப்ப மெயின் டாஸ்க் இறங்கிடுவோம். அப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கு இங்க 3 காரா சேவ் வந்திருக்குன்னு. ஆமா செஃப். சாரி. இல்ல இல்ல ஷெஃப் அப்படி இல்ல ஷெஃப். அவன் தான் சொன்னான் காரா சேவ் போட்டேன். பேசுடா, பேசி வாங்குடா, திரும்பி வாங்கு. செஃப் ஒரு ரூல்ஸ் என்ன? ஒரு நிமிஷம் டாப் கு டூ கு எல்லாம் கேட்டுங்க. ஒரு செஃப் ஒரு மார்க் சொல்றாரு, திருப்பி அவரால எப்படி போட ஏய், யார்கிட்ட முடியும்? பேசுறீங்க? மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்க செஃப். நான் டாப் குக் பின்னாடி நின்னுக்கிறாங்க. அப்படியே பைத்தியக்காரா. செஃப் 14 சொல்லிட்டீங்க, எப்படி உங்களால குறைக்க முடியும் ரூல்ஸ்? ஏன்னா நீ வாய் திறந்த. அப்படியா? இல்ல இதெல்லாம் கீஞ்சி போச்சு. சும்மா ஐ பிராங்க் செஃப். அங்க பாருங்க பிராங்க். ஏய் அங்க பாருங்க பிராங்க் பிராங்க் எதுவுமே எல்லாம் போச்சு. செஃப் சூப்பர் செஃப். என்ன பண்ண? பிராங்க்மா. என் மார்க் மட்டும் போனா அவ்வளவுதான், நீ சத்து போ. போய் அதை ஒழுங்கா சரி பண்ணி இல்ல மார்க் வாங்கிட்டு வா திருப்பி. எல்லாம் போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. செஃப் எக்ஸ்ட்ரீம்லி சாரி செஃப். இனிமே வாய் திறக்க மாட்டேன். சாரி செஃப், சாரி செஃப். ஓகே டெல்லா சும்மா சொன்னோம். உங்க நம்பர் 9840. ஐயோ அது இல்லையா? பாத்தீங்களா செஃப் செஃப் மைனஸ் பண்ணுங்க செஃப். எல்லாமே மைனஸ் பண்ணுங்க செஃப். சும்மாடா. நேத்து நம்பர் கண்டுபிடிச்சேன். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே சோ இன்னைக்கு சேலஞ்சர் ரவுண்டோட கோல்டன் டேபிள் வின்னர் யாரு இப்ப பார்க்க போறோம்? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிலேபி சொன்ன மாதிரி போட்டு கோல்டன் டேபிள் வின் பண்றது சிவானி and தீனா. ஓகே ஓகே. அடுத்த நம்பர் மெயின் பண்றோம். கங்க்ராச்சுலேஷன். 15 ஜிலேபி போட்டு சிவானி வின் பண்ணாங்க. 14 ஜிலேபி போட்டு 2 டீம் டெல்னா டீம் அண்ட் வாகிசன் டீம் ரெண்டாவதா வந்தாங்க. இன்னும் ஒரு 2 ஜிலேபி ஒழுங்கா போட்டிருந்தா உங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். தீனா நீங்க உங்க ஜிலேபிஸ் வந்து கிட்டத்தட்ட நாங்க காமிச்ச மாதிரி வந்தது. ஃபண்டாஸ்டிக் ஜாப். தேங்க் யூ. சிவானி செகண்ட் டைம் கோல்டன் டேபிள் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ஆமால ஓ பிரீதா பின்னாடில இருந்து சொல்ற மைண்ட் வாய்ஸ் பட்டார்னு அடிக்குது பின்னாடி. கேட்டுச்சா? மூணு தடவை காம்போ ஆனனே ஒன்னு வாங்கி கொடுத்தியாடா. கேட்டுச்சா? ஏன்டா இது மாதிரி பண்ற? ஒரு வாட்டி கூட அது வாங்குற மாதிரி பண்ணலையே. நான் காம்போ இருக்கணும்.